வணக்கம். பெரிய சிக்கலான விஷயங்களையெல்லாம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால தமிழ் கவிதையை எடுத்துக்க போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதை ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதத்தன்மை நிறைஞ்ச கதை. வாங்க அத அலசி ஆராயலாம். சரி, இப்போ நீங்க திரையில பாக்குறது அந்தக கவி வீரராகவ முதலியார் எழுதின ஒரு கவிதை. கேக்குறதுக்கு ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கு. ஆனா என்ன சொல்ல வராருன்னு ஒண்ணுமே புரியல, இல்லையா? ஏதேதோ தெய்வங்களோட வாகனங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் பத்தியெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த முழு கவிதையுமே திருட போன ஒரு மதிய சாப்பாட்டை பத்தினதுதான் சொன்னா நம்புவீங்களா? வாங்க இந்த புதிரைய ஒன்னொன்னா அவிழ்த்து பார்க்கலாம். இந்த கவிதைய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல் என்னன்னா, கவிஞர் ரொம்ப சாதாரண விஷயங்களை விவரிக்க பெரிய பெரிய உருவகங்களை பயன்படுத்தியிருக்காரு. அது ஒரு விதமான ரகசிய மொழி மாதிரிதான். வாங்க முதல் குறிப்பா பார்க்கலாம். கவிதை வைரவன் வாகனம்னு தொடங்குது. வைரவன்னா பைரவக் கடவுள். அவரோட வாகனம் ஒரு நாய். ஆனா கவிஞர் அதோட நிறுத்தல. சீராடையற்ற அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அதாவது நல்ல உடைகள் இல்லாத, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சொறி பிடிச்ச திருநாய். அடுத்து நான்முகன் வாகனம். நான்முகன்னா 4 முகம் கொண்ட பிரம்மா. அவரோட வாகனம் அன்னப்பறவை. இங்குதான் கவிஞர் ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்ட விளையாடியிருக்கார். அன்னம்ன்ற சொல்லுக்கு அன்னப்பறவைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சமைச்ச சோறுனும் இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஆக அந்த நாய் சோற்றை நெருங்குது. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த நிலைமை நாராயணனின் உயர்ந்த வாகனம் ஆயிடுச்சுன்னு கவிஞர் சொல்றார். நாராயணோட வாகனம் கருடன். அது பயங்கர வேகத்துக்கு பேர் போனது. அதாவது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, இப்ப நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு? ஒரு தெருநாய் சூழ்ச்ச பாத்திருக்கு, சட்டுன்னு அதை பறிச்சுக்கிட்டு வேகமா ஓடிருச்சு. இதுதான் விஷயம். ஆனா இதுக்காக எதுக்கு இவ்ளோ பெரிய கவிதை? இதுக்கு பின்னால இருக்கிற கதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு முழுசா புரியும். வாங்க இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம். கவிஞர் வீர ராகவர் கண் பார்வை இல்லாதவர். அவரும் அவரோட நண்பரும் ஒரு நாள் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த கதைய கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. நல்ல பசி நேரம். அவங்க கொண்டு வந்த கட்டுச்சோற்ற சாப்பிட ஒரு கொலக்கரையில உட்கார்றாங்க. ஆனா சாப்பிட இலை இல்ல. அதனால நண்பர் இலை தேடி போறார். கண் பார்வை இல்லாத கவிஞர் அந்த உணவு பொட்டலத்தோட தனியா காத்திருக்கார். அந்த நேரமா பார்த்து ஒரு தெருநாய் வந்து மொத்த சாப்பாட்டையும் தூக்கிட்டு ஓடி ஒரு சேத்துல போட்டுருச்சு. அவ்வளோதான், மதிய உணவு வீணாயிடுச்சு. அப்போ அவங்களோட மனநிலையே யோசிச்சு பாருங்க. பயங்கர ஏமாற்றம், விரக்தி. வேற வழியே இல்லாம வயிறு காந்திர பசியோட அவங்க பயணத்தை தொடர வேண்டியதா போச்சு. இந்த கடுமையான பசி உணர்வு தான் கவிதையோட கடைசி வரிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. கவிதையோட கடைசி வரிகள் கவிஞரோட உடல்ல ஏற்பட்ட அந்த தீவிரமான பசி உணர்வை அப்படியே படம் புடிச்சு காட்டுது. கவிதையோட கடைசி வரிய பாருங்க. நம்மை முகம் பாரான் மை வாகனன் வந்தே வயிற்றினில் பற்றினனே. இங்க மை வாகனன் அப்படின்னா ஆட்டை வாகனமாக கொண்டவன், அதாவது நெருப்பு கடவுளான அக்னி. கவிஞர் என்ன சொல்றாருன்னா, அந்த அக்னி தேவனே வந்து ஏன் வயித்துல பத்திக்கிட்டான்னு சொல்றாரு. ஆக பசி நெருப்பு மாதிரி வயித்தை எரிய வைக்குதுன்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. இப்போ கவிஞரோட திறமை எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு பாருங்க. இடது பக்கம் நடந்த ஒரு சாதாரண சோகமான சம்பவம், வலது பக்கம் அது ஏன் அவர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான புராண கதையா மாத்திருக்காருன்னு பாருங்க. ஒரு சாதாரண நாய் பைரவரோட வாகனமா மாறுது, சோறு பிரம்மாவோட வாகனமாகுது, வேகம் நாராயணனோட வாகனமாகுது, கடைசியா பசி அக்னி தேவனா மாறுது. அடேங்கப்பா! சரி, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் வார்த்தை ஜாலம் காட்டுற ஒரு கவிதை மட்டும் இல்ல, இது வாழ்க்கைய நாம பாக்குற கண்ணோட்டத்தை பத்தின ஒரு பெரிய பாடம். பசியும் கோவமோ ஏமாற்றமோ சேர்ந்த ஒரு ரொம்ப மோசமான அனுபவத்தை அவர் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கலையா மாத்திட்டார். அவர் புலம்பல பதிலுக்கு ஒரு படைப்பை உருவாக்குனார். பல நூற்றாண்ட பழமையான இந்த கவிதை இன்னிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன ஏமாற்றங்களுக்கு கூட ஒரு பெரிய கலையா மாறக்கூடிய சக்தி இருக்கு. எல்லாமே நாம அதை எப்படி பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு. அதனால அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு கஷ்டமான நாள் அமையும் போது, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏமாற்றம் அடையும் போது, இந்த கவிஞரை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த சாதாரண விஷயத்த நீங்க ஒரு கலையா மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.